ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உறவே உயிர் எபிசோடு 86 பார்ட் 1. என்னன்னா, கல்யாண வேலைக்காக எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உடனே ஷாலினியோட அம்மா கேட்குறா, நிஷா எங்கே அப்படிங்கும். நிஷா எங்கேயோ வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த பக்கம் பார்த்தா ரித்திகா வந்து பைக் வாங்கிட்டு வரதுக்காக பைக் ஷோரூம் வந்திருக்கா. இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு, ஃபேஷன், எனக்கு இதுதான் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேவும். ஸோ இந்த பைக்கை வந்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, நான் தான் இந்த பைக்கை புக் பண்ணிட்டுல போயிருந்தேன், அப்புறம் எப்படி யார் வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது இன்னொருத்தவங்க இப்போ தான் வாங்கினாங்க, நீங்கள் சொல்லிட்டு போய் 2 வீக் ஆயிடுச்சு, நீங்கள் வரல, ஸோ அதனால் இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் விற்றுறோம் அப்படிங்க. யார் இதை வாங்கினது அப்படின்னு சொல்லி கோவமாக ரித்திகா கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் எம்ப்ளாயும் ஒன்றும் சொல்லாமல் செல்லனா இருக்கான். அந்நேரம் பார்த்து சிவா தான் அந்த பைக்கை வாங்கியிருக்கான். சிவா வரான், நான் தான் அதை வாங்கியிருக்கேன் இந்த பைக்கை அப்படின்னு சொல்லியும் ரித்திகாவும் சிவாவும் மீட் பண்ணுறாங்க. சிவா கல்யாண வேலையை விட்டுட்டு இப்போ ரித்திகாவை கரெக்ட் பண்ணுற இதில் இறங்கியிருக்கான். இனி என்ன நடக்க போகுது தெரில. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த பைக்கை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படியா, அப்போ நீங்களே இந்த பைக்கை எடுத்துக்கோங்க, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வந்து பைக்கு வந்து விரும்புகிறது ரொம்ப ஆச்சரியம், ஸோ நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரித்திகாட்ட சொல்லிகிட்டு இருக்கான் சிவா. ரித்திகாவும் பேசிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, உங்களுக்காக இதை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேனா, நான் உங்களுக்கு இந்த பைக்கை தரேன், நீங்கள் இந்த பைக்குக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அடுத்து நடக்க போகிற ரேஸில் கலந்துக்கிறதா இருந்தேன், அதனால தான் இந்த பைக்கை வாங்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிவா. ஓ அப்படியா, நீங்கள் ரேஸரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா சொல்கிறான், ஃபஸ்ட்டு வந்து உன் மனசில் இடம் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து தான் நான் உங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதா, இங்கே வந்து நிஷா என்ன பண்ணுறான்னா, ரவி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனோட ஊர் சுற்றுறதுக்காக கோவா கிளம்பி போயிடுறா. உடனே அம்மா ஃபோன் அடித்து, நீ எங்கே இருக்க, கல்யாண வேலை நடக்கிறப்ப நீ எங்கே போன, கோவா போகிறேன் அப்படி, ஒரு 4 நாள் ஆகும், ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லி, யார் கேட்டி நீ போகிற, யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கண்ணாப்படான்னு திட்டிகிட்டு இருக்கா. உடனே நிஷா சொல்கிறா, அம்மா இதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா, இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா, நான் பாட்டிகிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே, பாட்டிகிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க, என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுற, நீ கல்யாண வேலையெல்லாம் இருக்குல்ல, கூட பிறந்த தங்கச்சிங்கிறதுக்கு நீ இருக்க வேணாமா, நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற அப்படிங்கும். அம்மா எனக்கு ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆகிட்டு, நான் போகணும், அப்புறமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. இங்கே வந்து மறுபடியும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ரித்திகா சொல்லிகிட்டு இருக்கா சிவாட்ட. எனக்கு ரொம்ப பைக்னால் ரொம்ப இஷ்டம், ஃபேஷன், பட் அப்பா தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கும். ஓ அப்படியா, நான் வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன் உனக்காக, அப்படியா, எனக்காக நீ பேசுகிறியா, நான் உன் கூட இருக்கிறேன், நானும் அந்த ரேஸில் கலந்துக்க போகிறேன், ஸோ நம்ம 2 பேரும் கலந்துப்போம் அப்படிங்கும். ஓ அப்படியா, சரி வா, எங்கள் அப்பாட்ட எனக்காக நீ பேசு, அவன் எனக்காக பேசுனீங்கன்னா அப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா, நான் வரேன் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சிவாவும் சொல்லிடுறான். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீயும் வந்து பைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்க, நானும் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே போவோம், பேசி ஏதாச்சும் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். இங்கே வந்து கிளவிட்ட கேட்குறா, யார் கேட்டு நீங்கள் நிஷாவை அனுப்புனீங்க, இங்கே கல்யாண வேலைலாம் அவ்வளோ இருக்குல்ல, அவள் இஷ்டத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு இந்த கிளவிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கா ஷாலினியோட அம்மா. ஏன் இப்போ இங்கே கல்யாணம் நடந்தால் என்ன போகக்கூடாதா, ஏன் ஷாலினிக்கு தானே கல்யாணம் நடக்குது, அவளுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த கிளவியும் சொல்லுது. உங்களுக்கு புரியலையா, ஒரு தங்கச்சிங்கிறதுக்கு அவள் இருக்க வேணாமா, இருக்கணும்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் நீ பேசாத, அவள் வந்து எங்கேயும் போகல, இங்கே தான் போயிருக்கா, வந்துருவா அப்படின்னு சொல்லியும் இங்கே வந்து ஷாலினி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் சண்டை போடுறீங்க இது எனக்காக அப்படிங்கும். அம்மா சண்டை போடாதீங்கம்மா அப்படிங்கும். சரிம்மா அப்படின்னு சொல்லியிருக்கா. கிளவி வந்து சொல்லுது, ஏன் ஷாலினி கல்யாணம் நடக்கிறப்பக்குள்ளே அவள் வந்துடுவா, அவள் மகேஷை கூட்டிகிட்டு தான் போயிருக்கா, அவள் ஒன்றும் தனியாக போகல அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. என்னை கேட்காம நீங்கள் எப்படி விட்டீங்க அப்படின்னு கிளவிட்ட கேட்க, கிளவி வந்து உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு போயிடுது. அவளும் அமைதியாகிடுறா. ஷாலினி ஒன்றும் சொல்லாமல் நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இவன் வந்து ரூம் வந்து 2 ரூம்பு புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். ஏன் 2 ரூம் புக் பண்ணேன், ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியும், இல்லை அவசர டயத்தில் கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் கிடச்சிட்டு அப்படின்னு இவன் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா இந்த நிஷா. ஆல்ரெடி நிச்சயமாகி அங்கே ஒரு நிச்சயமான பையன் இருக்கான், அதை விட்டுட்டு இங்கே ரவியோட அசிஸ்டன்ட் மேனேஜர் கூட சேர்ந்து இவன் இங்கே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா. அங்கே அக்கா கல்யாணம் இருக்குது, அக்கா கூட இருக்குன்னு கூட தெரியல. இந்த பக்கம் அப்புறம் என்ன நடக்குதுன்னா, சிவாவை கூட்டிகிட்டு ரித்திகா வந்துடுறா. அப்புறம் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே சிவாவை தெரியும் அப்படின்னு சொல்லி ரித்திகா அப்பா சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் சார், நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து பார்ட்னராக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லியும், உடனே அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அப்பா இவங்க வந்து பைக் ரேஸில் கலந்துக்க போகிறான், என்னையும் கூப்பிட்றான், நானும் கலந்துக்கிறப்ப எனக்கு வந்து
எல்லாம் கற்றுத்தரேன்னு சொல்லியிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லியும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா. சிவாவும் ரொம்ப அதில் வந்து ஃபேஷனாக இருக்கான், எனக்கும் பிடிச்சிருக்கு, இப்போ 2 பேரும் கலந்துக்கிறோம், நான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிகிட்டு இருக்கையும் இவனும் அதை என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு இது பிடிக்கவே இல்லை, என்னடா அப்படின்ட்டு யோசிக்கிறான். அடுத்து என்னென்னு நெக்ஸ்ட் பார்ட்டில்